ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு தரமான படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் 19ஆம் நூற்றாண்டு. இந்த படத்தோட ஒன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கேரளாவில் பிரிட்டிஷ் கீழே ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசர்கள் ஜாதி வாரியா மக்களை பிரித்து என்னென்ன கொடுமைகள் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக பெண்கள் மேலாட உடுத்துறதுக்கே வரி போட்டிருக்காங்க. இது மூலிமா ஏழை எளிய சாதிய கட்டமைப்பில் கீழே இருக்க பெண்களை ரொம்ப இழிவாகவும் அவங்க மேலாடையே உடுத்தக்கூடாதுன்னு ஒரு மோசமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து நங்கேலின்ற ஒரு பொண்ணு எப்படி போராடினா, இதுக்கு நடுவில் ஜாதி வாரியா பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த மக்களை ஆங்கிலேயர்கள் எப்படிலாம் தந்திரம் பண்ணி மண்டை கழுவிருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் எதிர்த்து ஒரு வீரன் எப்படி போராடினான்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன படம் தான் இந்த 19ஆம் நூற்றாண்டு. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பிரிட்டிஷ் காலகட்டம், அதாவது 19ஆம் நூற்றாண்டு கேரளாவில் இருக்க ஒரு அரசவைக்குள்ள ஒரு வெள்ளக்காரன் அங்க இருக்கவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். வெள்ளக்காரன் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜமீன்தார்ஸ், சில சிற்றரசர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா தட்டுற விதமா அவங்க ஊரை சேர்ந்த லோக்கல் பெண்களை கூட்டு வந்திருக்கான். நீங்க கேட்டீங்களே, உங்களுக்கு தான் இந்த மாதிரி லோக்கல் பெண்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட்டு வந்து பெண்களை நிக்க வச்சிருக்கானுங்க. அப்படியே இன்னொரு பக்கம் சாதியின் அடிப்படையில கீழே இருக்க 2 ஆண்களை முரட்டுத்தனமா சண்டை போட வச்சிருக்கானுங்க. இது அத்தனையுமே அங்க இருக்க வெள்ளக்காரனை குஷிப்படுத்துறதுக்காக தான். ஒரு மோசமான அராஜகமான விஷயம் அந்த கோட்டைக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த கோட்டைக்கு வெளியில ஒரு நபர் ஏலக்காய் வியாபாரியா வந்திருக்காப்புல. அப்ப அந்த நேரம் பார்த்து இன்னொரு சிற்றரசன் அந்த கோட்டைக்குள்ள போக, ஏழை ஏலக்காய் வியாபாரி இருக்கான இவனை அந்த சிற்றரசுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பாப்பா வேலாயுதம், ஏன் வெளியில நிக்கிற, வா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இல்ல அரசே, நல்லா இவங்க உள்ள அனுமதிக்க மாட்டாங்களே, அட வாப்பா போலாம், உனக்கு என்ன இப்போ ஏலக்காய் வியாபாரம் பண்ணிட்டல, அதுக்கான கூலியை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த வேலாயுதம்ன்ற நபரை உள்ள கூட்டு போறாங்க. அப்படி இந்த வேலாயுதம் உள்ள போகும்போதே இவருடைய நாட்டு பெண்களை ரொம்ப மோசமா அந்த வெள்ளக்காரன் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அது போக 2 ஆண்கள் ஏன் அடிக்கிறோம் எதுக்கு அடிச்சுக்கிறோன்னே தெரியாம 2 பேரும் மாத்தி மாத்தி முரட்டுத்தனமா அடிச்சுக்கிறாங்க. இவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட போட்டி அந்த வெள்ளக்காரன் வச்சிருக்கானா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ணும், தோக்கறவன் வின் பண்ண கையால சாகணும். சோ இப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டுருக்கான். சோ 2 பேர்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சாவதான் போறான். ஆனா அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த 2 பேருமே அப்பாவிங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்றதுக்காக கத்தி வாங்கும் போது டப்புன்னு உள்ள போன நம்ம வேலாயுதம் உள்ளுக்குள்ள பூந்து அந்த கொலையை தடுத்து நிறுத்துறான். இதை பார்த்ததும் வெள்ளக்காரன் காண்டாயிடுறான். யாரா இவன் ஆட்டத்தை கலைச்சது, இவனெல்லாம் யார் கோட்டைக்குள்ள விட்டது அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய சிற்றரசர்கள்லாம் ஒண்ணு கூடி வேலாயுதத்தை சுத்து போடுறாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாரையும் நம்ம வேலாயுதம் அடிச்சு நொறுக்குறான். அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் காப்பாத்துறான். இப்படி அந்த இடத்துல ஒரு புரட்சிகரமான வீரனா மாறி அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு பெண்களை காப்பாத்திட்டு ஒரு குதிரை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்படிதான் வேலாயுதம்ன்ற ஒரு வீரன் வெள்ளக்காரன் கூட சேர்ந்து சிற்றரசர்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அநியாயத்தை கண்டு வெகுண்டெழுத ஒரு வீரனா அவனுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றான். இங்க போறாங்க டைட்டில். அப்படியே கட் பண்ணா சில வருஷங்கள் கழிச்சு அந்த ஊருடைய அரசன் மொத்த மந்திரிகளையும் கூப்பிட்டு அவசர அவசரமா ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாப்புல. அந்த பொதுக்கூட்டத்துல காவலாளியை கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம ஊருடைய பாரம்பரியமான கோயில இருக்கக்கூடிய நகைகளை போன்ற ஒரு கீழ்ஜாதி திருடன் திருடிட்டு போயிட்டான். இத்தனை நாள் ஆகியும் நம்மளால அந்த திருடனை கண்டுபிடிக்கவே முடியல. கோயில் நகையை திருடினவங்க கிட்ட இருந்து அந்த நகையை மீட்டு திரும்ப கோயில்ல அந்த நகையை வச்சா மட்டும்தான் இவத்துடைய கோவத்தை நம்ம ஆளாக மாட்டோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, திருடனை கண்டுபிடிச்சு சீக்கிரமா கோயில் நகையை மீட்கணும், அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ராஜா கோவமா அங்க இருக்க காவலாளியை பிடிச்சி திட்டது மட்டும் இல்லாம சீக்கிரமா போய் திருடனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வராரு. அப்படியே கற்பனா இந்த பக்கம் அந்த ஊர்ல ஒரு ஆணையும் பொண்ணையும் நடு ஊருக்குள்ள கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா அடிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா, அடி வாங்கிட்டு இருக்க ஒருத்தன் மீசையை வளர்த்துட்டான்றதுக்காக போட்டு அடிக்கிறாங்க. அவன் கீழ்ஜாதி சேர்ந்தவன், நீ எப்படி மீசையை வளர்க்கலாம், வளர்த்த மீசைக்கு வரி கட்டு அப்படின்னா சரிச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி அவனை போட்டு கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க பொண்ணு வரி கட்டாம மேலாடைய உடுத்ததுனால அந்த பொண்ணையும் கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதா அந்த வழியா போகக்கூடிய ஒரு சிற்றரசனை பார்த்துட்டு, எது வரி கட்டாம மீசை வளர்க்கறது மேலாட உடுத்ததெல்லாம் ரொம்ப பாவமான செயலாச்சு, அவனுங்களெல்லாம் விடாதீங்க, தோலை உரிங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போறானுங்க. பாருங்க அந்த காலத்துல எவ்வளவு மாட்டு மூலக்காரனா இருக்கானுங்க. இப்படி அராஜகம் நிறைஞ்ச அந்த ஊரா ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்க, அதே ஊருக்குள்ள நிறைய பெண்கள் ஒண்ணு கூடி மார்பகத்தை மறைக்கிறதுக்காக நாங்க போடக்கூடிய அந்த மேலாடைக்கு நாங்க எதுக்கு வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பெண்கள்லாம் ஒண்ணு கூடி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அரசவையை சேர்ந்த காவலர்கள்லாம் வந்து, ஒழுங்கா அந்த போராட்டத்தை கலைச்சிட்டு இங்க வந்து ஓடிடுங்க, இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னு மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாரையும் மிரட்ட, அப்ப அந்த பெண்கள் கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து, நாங்க எங்களுடைய மார்பகத்தை மறைக்கிறதுக்காக போடக்கூடிய மேலாடைக்கு நாங்க எதுக்குடா உங்களுக்கு வரி கட்டணும், வரியும் கொடுக்க முடியாது ஒன்னும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கர தைரியத்தோடு பேசுறாங்களே. இந்த பொண்ணு தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுடைய பேர் நங்கேலி. இந்த கேரக்டர் நம்ம கைடு லோகோ தான் நடிச்சிருக்காங்க. வரலாறுல நங்கேலின்ற ஒரு பொண்ணு உண்மையிலே வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய மார்பகத்தை மறைக்கிறதுக்காக போட்டிருந்த மேலாடைக்காக என்னென்னலாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்றத இந்த படம் மூலியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பெண்கள் எல்லாம் ஒண்ணு கூடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு தலைவி மாதிரி நங்கேலி முன் வந்து, என்ன பண்ணாலும் எங்களுடைய போராட்டத்தை நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்ற
அப்படின்னு மாதிரி தைரியமா பேச அப்ப அந்த இடத்துல ஒரு காவலாளி ஒழுங்கா பின்னாடி போயிடு இல்லனா அடிபட்டே செத்துருவேன், ஆதியில கீழே இருக்க உங்களுக்கு என்ன மான மரியாதை, மந்திரிகளும் அரசு வீட்டு பெண்கள் மட்டும் தான் மார்பகத்தை மறைக்கிறதுக்கான துணியை உடுத்தணும், நீங்களாம் உடுத்தணும்னா வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து கீழோட மேலாடையை பிடிச்சி இழுத்து விட்டு அவளையும் தாக்கத்துக்காக போக அப்ப அந்த இடத்துல குதிரையில ஒருத்தர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம படத்துடைய ஹீரோவான வேலாயுதம். ஆரம்பத்திலே வெள்ளக்காரன் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுற விதமா கோட்டையில வச்சு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு அங்கிருந்த பெண்களையும் காப்பாத்திட்டு போனார்ல, இன்னைக்கு அந்த ஊருடைய ஒரு போராளியாவே வளம் வந்துட்டு இருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு வந்ததும் அங்கேலி கிட்ட வம்பிழுத்த அந்த காவலாளிகள் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி விட்டு அங்கேலியும் காப்பாத்தி விட்டு நீங்க இதுக்கப்புறம் சுதந்திரமா உங்களுடைய மேலாடையை உடுத்தலாம், யாராவது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்ப நாங்க கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி வேலாயுதம் பயங்கர துணிச்சலோட வந்து அங்கேலியும் அங்க இருக்க பெண்களையும் காப்பாத்தி அனுப்புறாரு. அப்படியே கட்டினா இப்ப அந்த ஊருடைய அரசர் நம்ம ஹீரோ வேலாயத்தை கூப்பிட்டுருக்காரு. எதுக்காக நான் கூப்பிட்டுருக்காருன்னு பார்த்தா, ஆரம்பத்துல இந்த மாதிரி கோயில் நகை திருடு போச்சு, திருடங்கிட்ட இருந்து சீக்கிரமா அந்த நகையை மீட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல, அவனுடைய காவலாளிகளால் அந்த திருடனை கண்டே பிடிக்க முடியல. ஸோ அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ வேலாயத்தை கூப்பிட்டு இங்கே வரப்பா, குஞ்சுமோனுன்ற ஒரு கீழ்ஜாதியை சேர்ந்தவன் கோயில் நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான், நீ என்ன பண்ணுவே எங்களுக்கு தெரியாது, அந்த திருடங்கிட்டேருந்து அந்த கோயில் நகையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அரசவையில் வச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த அரசவையில் இருக்க மற்ற மந்திரிங்கெல்லாம், அரசரே இந்த வேலாயுதமும் அந்த திருடனுடைய சாதியை சேர்ந்தவன் தான், இவன் அந்த திருடங்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு வர அந்த நகையை இவன் தொட்டு இருந்தானா கண்டிப்பா அந்த நகைகளை நம்மளால நம்ம கோயிலில் இருக்க சாமிக்கு போட முடியாது, இவன் கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மந்திரிகளும் கோயில் பூசாரியும் சொல்லிக்கிட்டு இருக்க, கேட்டுட்டு இருக்க அரசரா, யோ அம்பாள் கிட்ட இருந்து நகையை திருடிட்டு போன அந்த திருடனே கீழ் சாதியை சேர்ந்தவன் தான், அவன் ஆல்ரெடி அந்த நகையை தொட்டுட்டான், அவன் கிட்ட இருந்து யார் மீட்டு கொண்டு வந்தாலும் அது தீட்டு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அரசாவை சேர்ந்த காவலாளிகளாம் தத்திங்களா இருக்கிறானுங்க, ஒருத்தரும் போயிட்டு அந்த திருடனை இன்னி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல, ஸோ கண்டிப்பா இந்த வேலையை இவன் தான் பார்க்கணும், இதுக்கான சரியான ஆள் தான் அது இந்த வேலாயுதம் அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்பை வேலாயுத்த கையில் கொடுக்க நம்ம ஹீரோவா, இல்ல அரசே உங்க ஆளுங்க சொல்றதும் சரிதான், நான் அந்த நகையை தொட்டு மீட்டு வந்தாலும் கிட்ட நீங்க ஓவரா பண்ணுவீங்க, தயவு செஞ்சு உங்க ஆளுங்களை வச்சு நீங்க அந்த திருடங்கிட்ட இருந்து நகையை மீட்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாங்க வந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் திரும்பவும் நம்ம நங்கையிலேயே தான் காட்டுறாங்க. அரசர் வீட்டு பெண்கள் கூட எல்லாம் ரொம்ப சகஜமா பழகுறாங்க, அங்க இருக்கக்கூடிய பெண்களும் நங்கையிலேயே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க, அவங்க உடுத்திட்டு இந்த துணியெல்லாம் கூட நங்கையிலேயே கொடுத்து இதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்ப, அதே சமயம் அந்த அரசர் வீட்டில் இருக்கக்கூடிய காயத்ரி ஒரு பொண்ணுக்கு 70 வயசு கிழவன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான். என்னதான் அவன் கிழவனா இருந்தாலும் அரசர் வம்சத்தை சேர்ந்தவன்றனாலே சின்ன பொண்ணு அந்த கிழவனு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த காலத்துல பாருங்க எவ்வளோ மாட்டு மூலக்காரங்களா இருந்திருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம நங்கேலி இதுக்கு ஒரு மரமாமா இருக்கான். அந்த மரமாமன் கிட்ட போயிட்டு நம்ம வேலாயுதம் வந்து காப்பாத்திட்டு போனது, அதுக்கப்புறம் அரசர் வீட்டு பெண்கள்லாம் இவளுக்கு கொடுத்த அந்த உடையை பத்தி சொன்னது, இதெல்லாம் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. டைம்ல யாருக்கும் தெரியாம அந்த ட்ரெஸ் போட்டு பாக்குறா, ரொம்ப சந்தோஷமா அவளுடைய நாட்கள் ஒரு பக்கம் அமைதியா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய வீட்டில் ஹீரோவுடைய தாத்தா சும்மா ராஜா கணக்கா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நான் போயிட்டு காத்தில் நடக்க போற கதகளியை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப, அப்போ உடனே அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் நம்மளாம் அந்த கதக் டான்ஸை பார்க்க கூடாது, உள்ளே விட மாட்டாங்களே, நீங்க அங்கே போறீங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களாம் அந்த தாத்தாவை தடுக்கிறாங்க. நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன், வெளியே இருந்து தான் பார்த்து ரசிச்சுட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தாவும் கிளம்பி போறாரு. கூடவே துணைக்கு ஒரு 2-3 பேரை கூட்டு போறாரு. இந்த தாத்தா அந்த 2-3 பேரோட சேர்ந்து கதக் டான்ஸை பார்க்கறதுக்காக போயிருக்காப்புல. ராத்திரி நேரம் மேல்ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு அந்த கதக் டான்ஸை உள்ள உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே செவருக்கு இந்த பக்கம் இருந்து வெளியே இருந்து தான் ஹீரோடைய தாத்தா அவன் ஆளுங்களோட ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதை அந்த மேல் ஜாதிக்காரங்க பார்த்துறானுங்க. உடனே வந்து, யோ பெருசு நீ எல்லாம் இந்த பக்கம் வரவே கூடாது, இந்த கதகளி ஆட்டம்லாம் எங்களை மாதிரி பெரிய ஆட்கள் பார்க்கறதுக்காக உருவாக்குனது, நீ எல்லாம் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், உன்னை யார் இதெல்லாம் வந்து பார்க்க சொன்னது அப்படின்னு வர அந்த மிரட்ட. இங்க பாருங்க, நான் உள்ளெல்லாம் வந்து பார்க்கல, வெளியே இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் தாளுங்களை கூட்டிட்டு அங்கிருந்து போக பார்க்குறாரு. ஆனா இந்த பெரிய மனுஷன்ற பேர்ல இருக்கக்கூடிய அந்த திட்டு பசங்களாம் ஒண்ணு கூடி, நீ எப்படி இங்க வரலாம், சரி நீ என்ன ராஜவம்சத்தை சேர்ந்தவனா, பட்டு துணி அங்க வஸ்திரம்லாம் போட்டிருக்க, மொத்தத்தையும் உருவு அப்படின்ற மாதிரி வயசான பெரியவர்கள் கூட பார்க்காம அவருடைய ட்ரெஸ்ஸை கட்ட பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக அந்த டைமிங்கில் நம்ம ஹீரோ வந்து தாத்தா கிட்ட எவன்டா வம்பிழுத்தது அப்படின்ற மாதிரி வாழகம் போல வந்து பிரச்சனை பண்ணுறாரு. பாரு வேலாயுதம், உன் தாத்தா முதல்ல இந்த கோயில்கிட்ட வந்ததே பெரிய தப்பு, இங்கே வந்து அவர் கதகளி ஆட்டத்தை பார்த்தது 2வது தப்பு, அதுக்காக அவருக்கான தண்டனை கிடைச்சே தீரும் அப்படின்னு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்த மேல் சாதிக்காரங்களாம் வந்து வம்பிழுக்க, ஸோ நீங்கள் இங்கே நிற்கிறீங்களே, இந்த கோயில் நலம் பொதுவானது, கோயில் சொல்கிறீங்களே, இந்த கோயில் என்னைக்கிட்ட நீங்கள் புதுப்பிச்சிருக்கீங்க, இவரெல்லாம் உடஞ்சு போய் கோயில் எப்படி இருக்கு, எங்கள் தாத்தா என்ன செவருக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தாரா, செவருக்கு இந்த பக்கம் தானே இருந்தாரு, எல்லாரும் தாத்தாவை அவமானப்படுத்திருக்கீங்க, என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது, அந்த கதகளி ஆட்டத்தை என் தாத்தா முன்னாடி வந்து ஆடணும், இந்த கோயிலை திரும்ப புதுப்பிக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய பூசாரியை பிடிச்சி அதட்டி கேட்க, என்ன ஒரு 300 பொற்காசுகள் ஆகும், அவ்வளவுதானே, நான் எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன், இந்த கோயிலை நான் புதுப்பிக்கிறேன், அந்த கதகளி ஆட்டத்தை என் தாத்தா பார்க்கணும், வந்து ஆடுற நீ அப்படின்ற மாதிரி எல்லாருடைய அந்த கதகளி ஆட்டத்தை அவங்க தாத்தாக்காக ஸ்பெஷலாக ஆட வைக்கிறாரு. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மேல் ஜாதிக்காரங்களால பொறுத்துக்க முடியல. இந்த பாரு வேலாயுதம், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்க கையில மாட்டுவேன், அன்னைக்கு இருக்கா அவனுக்கு அப்படின்ற மாதிரி மறைச்சிட்டு போயிடானுங்க. எப்படி நம்ம ஹீரோ புரட்சி நாயகனா அந்த ஊர்ல பலம் வந்துட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம்
ராஜாவுடைய காவலாளிகள் இருக்கானுங்களே அவனுங்க எல்லாருமே எப்படியாச்சும் அந்த திருடன் குஞ்சனியை பிடிக்கிறதுக்காக காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நகையை திருடிட்டு போன அந்த திருட்டு பையன் குஞ்சனி இந்த காட்டுக்குள்ள தான் எங்கேயும் இருக்கான்னு சொல்லி அந்த காட்டுல தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த காவலாளிகள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போறாங்க. ஏன்னா பண்ணாங்கன்னு பார்த்தா குஞ்சனி இந்த காவலாளிகள் எல்லாரையும் அடிச்சு தலையில தொங்க விட்டு போயிருக்கான். இதை பார்த்த அரசு வீரர்கள் இதுக்கு மேலே அந்த குஞ்சனி உயிரோடு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஊருக்குள்ள வந்து குஞ்சனின்ற இந்த திருடனை யார் காட்டி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு 600 பொற்காசுகள் அப்படின்ற மாதிரி குஞ்சனி தலைக்கு கிட்டத்தட்ட 600 பொற்காசுகளை ரிவார்டா அறிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அப்படியே காட்டுக்குள்ள தன்னுடைய காதலியோட குதூகலமா இருக்கக்கூடிய குஞ்சனி காதுக்கும் போகுது. உடனே குஞ்சனி கூட இருக்கக்கூடிய இந்த காதலி இருக்காங்களே அவங்க வந்து யோ கோயில் நகையை எங்க தான் வச்சிருக்க, உன் கையில இருந்தா தயவு செஞ்சு திரும்ப கொடுத்துரு, இல்லைன்னா அவனுக்கு கண்டிப்பா அவனை கொண்டுருவானுங்க அப்படின்னு சொல்ல அட இருமா நகையை திருடிட்டு வந்த அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு இவர் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போறாரு. அந்த ஃபிளாஷ்பேக்ல இந்த குஞ்சனி நகையை திருடிட்டு வரும்போது சபை காவலாளிகள் துரத்திட்டே வந்திருக்கானுங்க. கடத்துல இவர் அந்த இரவு எங்க காவலாளிகளை மாட்டிட்டு மொத்த நகையும் பறி கொடுத்துருவோன்ற பயத்துல ஒரு மரத்துக்கடியில மறைமுகமா புதைச்சு வச்சிருக்காரு. பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் புதைச்ச இடத்துல போயிட்டு அந்த நகையை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காராம். இப்படி இந்த குஞ்சனி காவலாளிகள் கண்ணில் மண்ணு தூவிட்டு காட்டுக்குள்ள பதுங்கி இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேலாயுதம் தான் ஆளுங்களோட சிவன் கோயில் புதுப்பிக்கிற வேலையை தான் ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அவருடைய அந்த கீழ்ஜாதி மக்கள் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. நம்மளாம் இந்த கோயிலுக்குள்ள வரமாட்டோமான்ற ஒரு ஏக்கத்தில் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த கோயிலே கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம்னு பார்த்து அரசவையை சேர்ந்த மந்திரி சில காவலாளிகளோட வந்து ஹீரோ வேலாயுதத்து மேல பல குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாவே இவன் விதிமுறைகளுக்கு மீறி நடந்துட்டு இருக்கான், இன்னைக்கு கோயில் கட்டுற லெவலுக்கு வந்துட்டு இருக்கான், இதுக்கு மேலே நாங்க வெளியில விட மாட்டோம், ஒழுங்கா எங்க கூட வந்தனா உன் தலை இங்க தப்பிக்கும், இல்லைனா உன்னை ஷூட் பண்ணி கொன்றும் அப்படின்னு மிரட்ட சுத்தி அவருடைய மக்களை பாக்குறாரு. தேவையில்லாம இங்க எதுக்கு பிரச்சனையாகும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமைதியாக அங்கிருந்து அவனுக்கு கூட போயிடுறாரு. இப்போ ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி சிறைக்குள்ள கூட்டு வந்ததும் இத்தனை நாள் இந்த மந்திரிகள்லாம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் காத்துருந்தானுங்க. நம்ம ஹீரோவை சங்கிலியால கட்டி போட்டு கொடூரமா அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ அவருடைய வீரத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இவனுங்களுக்கெல்லாம் அடி பண்ணி கூடாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி வெறப்பாவே இருக்காரு. இவனெல்லாம் இப்படியே விட்டா கண்டிப்பா இவன் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவான், இவனெல்லாம் உயிரோடு விடக்கூடாது, உள்ளுக்குள்ளே வச்சு அவன் கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு விஷம் கொடுக்க பிளான் பண்ணிடுறானுங்க. இந்த விஷயம் காவலாளி குரூப்ல கண்ணன் குரூப்னு ஒருத்தன் இருக்கான். அவன் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றவன், ஹீரோவுடைய இந்த புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பார்த்து வளர்ந்துருப்பான். ஸோ அதனால நம்ம ஹீரோ கிட்ட வந்து இங்க பாருங்க உங்களுக்கு அவங்க விஷம் கொடுக்க பாக்குறானுங்க, தயவு செஞ்சு எதையுமே சாப்பிட்றாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து வான் பண்ணிட்டு போக நம்ம ஹீரோ உஷாராயிராரு. இப்படி இந்த கண்ணன் குரூப் மூலியமா ஹீரோ உயிர் பழைக்க அடுத்த சீன்லேயே அரசர் ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. கோயில் நகை கிடைக்காதனால கண்டிப்பா நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயத்தோடவே இருக்காரு. அரசர் இப்படி எந்நேரமும் பயத்தோட இருக்கிறத கூட இருக்க ராணி பாக்குறாங்க. அவங்க பார்த்ததுமே எப்படியாச்சும் இவருக்கு அந்த நகையை மீட்டு கொடுக்கணும், இல்லைன்னா இவரை நம்ம இழந்துருவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த ராணி முதல் வேலையா சிறையில் அடப்பட்டு கிடக்கிற நம்ம ஹீரோ வேலாயுதத்தை விடுதலை பண்ண வைக்கிறாங்க. அப்படி விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அரசர் கோயில் நகை கிடைக்காம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு அந்த கோயில் நகையை அந்த திருடங்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வரணும், அது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி ராணி கேட்க சரி ஓகே நம்மளை விடுதலை பண்ணிருக்காங்கன்ற நன்றியோட நம்ம ஹீரோ இப்போ அந்த கோயில் நகை தேடி போறாரு. இவ்வளவு நாள் காட்டுக்குள்ள பதுங்கியிருந்த திருடன் குஞ்சு ஒன்று இருக்கான்ல, அவன் சரியான நேரம் பார்த்து மரத்துக்கடியில் புதைச்சிருந்த அந்த புதையல் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக கண்ணன் குரூப் இருக்காங்களே அவன் கையில் வசமாக மாட்டிக்கிறான். உடனே இந்த திருடன் ரொம்ப தந்திரமா கண்ணன் குரூப் கிட்ட பாரு கண்ணா, உங்க அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கே இந்த அரசு அது மோசமானது, உங்க அப்பாவே ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவர் தான், பண்ணாத தப்புக்கு அவர் மேலே பழி போட்டு எல்லாரும் சேர்ந்து அவர் அடிச்சே கொண்டுட்டானுங்க, நாளைக்கு நீ அவனுங்களுக்காக இந்த நகையை கொண்டு போய் கொடுத்தாலும் உனக்கு அவனுக்கு விசுவாசமெல்லாம் இருக்க மாட்டாங்க, உன்னை எங்கே வச்சிருக்கணுமோ அங்கே தான் வச்சிருப்பானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி இந்த திருட்டு பையன் கண்ணன் குரூப்பை இவன் பக்கம் எடுத்துக்கிறான். இந்த நகையை நம்ம எடுத்து ஆளுக்கு பாதியா பிரிச்சுப்போம், நீயும் ராஜா கீக்கோலா பெரிய பணக்கார எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கண்ணன் குரூப்பை இவன் பக்கம் எடுத்துட்டு போயிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ திருட்டு பையன் குஞ்சுமோனை தேடி அவனுடைய ஊருக்குள்ள வந்து கோயில் நகையை திருடிட்டு போனது ரொம்ப பாவை செயல், அவன் எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு காட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் கேட்டுட்டு இருக்க, அதுக்கு அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்துட்டு நாங்க எதுக்காக அவரை காட்டி கொடுக்கணும், அவர் என்னதான் திருடினாலும் இவர் திருடுறதுல பாதி இந்த ஊருக்கே கொடுத்துடுறாரு, நாங்க இன்னைக்கு வயிறார சாப்பிட்றோம்னா அது குஞ்சுமோனால் தான் அப்படின்னு மாதிரி அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே திருட்டு பையன் குஞ்சுமோனுக்கு ஆதரவா இருக்க, அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்னதான் அவன் திருடினதுல இருந்து உங்களுக்கு உணவளிச்சாலும் அது ஒரு திருட்டு பணம், இப்ப நான் உங்களுக்கு உழைச்சி சம்பாரிச்சு ஏன் மூலியமா எடுத்துட்டு வந்த உணவுகளை மொத்தமா உங்களுக்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதை ஏத்துக்கிட்டு குஞ்சுமோனை காட்டி கொடுங்க அப்படின்னு மழை கேட்க, அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் குஞ்சுமோன் காட்டுக்குள்ள காதலியோட பதுங்கி இருக்கான், நீ அங்க போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை டைவர்ட் பண்ண தான் பார்த்துருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை சுதாரிச்சிடுறாரு. ஆக்சுவலா குஞ்சுமோனுடைய காதலி இதே ஊருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த காதலியை பிடிச்சி போன வாரம் வரைக்கும் காட்டுக்குள்ள அவன் கூட தான் இருந்திருக்கான், அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து கோயில் நகையை எங்க பதுக்கி வச்சிருந்தானோ அங்கிருந்து எடுத்துட்டு போயிருக்கான், கழுத்துல போட்டிருக்க இந்த நகை கூட சாமி நகை தான் தெரியும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ குஞ்சுமோனுடைய காதலி கிட்ட கேட்க, சரி ஓகே அவர் இப்ப எங்க பதுங்கி இருக்காருன்ற இடத்த நான் அவங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், ஆனா அவரை கொன்றாதீங்க அப்படின்ற மாதிரி காதலியும் குஞ்சுமோன் இருக்கக்கூடிய இடத்த நம்ம ஹீரோக்களை சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோவும் இப்போ அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்காரு.
இந்த பக்கம் ஆல்ரெடி கண்ணன் குரூப் கூட டீல் போட்டுட்டு இருந்த நம்ம குஞ்சுமோன் இப்போ ஒரு டனலுக்குள்ள தான் இவனுங்க அந்த நகையோட வச்சு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வெள்ளக்காரனை கூட்டு வந்து இதை எப்படியாச்சும் வித்து கொடுத்துட்டு 3 பங்கா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி குஞ்சுமோன் கண்ணன் குரூப் கூட ஒரு வெள்ளக்காரன் இப்படி இவனுங்க எல்லாரும் அந்த நகையை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோ வரத்தை பார்த்ததும் கண்ணன் குரூப்பும் வெள்ளக்காரனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா ஹீரோ கையில கையுங்களுமா திருடன் குஞ்சுமோன் மாட்டிக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி வால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த சமயம் திருடன் குஞ்சுமோன் நம்ம ஹீரோ கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்றான், இங்க பாரு நீ என்னதான் அந்த நகையை கொண்டு போய் கொடுத்தாலும் அவனுங்க எங்க வச்சிருக்கணுமோ அங்கதான் வச்சிருப்பானுங்க, நம்மளாம் மேலே வரணும்னா இது ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ கண்ணன் குரூப்பை எப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்பெல்லாம் நம்ம ஹீரோவையும் பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ இல்லை, இது என்னதான் இருந்தாலும் திருட்டு, இந்த மாதிரி திருட்டு தொழில் நம்ம ஈடுபடவே கூடாது அப்படின்ற மாதிரி குஞ்சுமோனை அடிச்சு வீழ்த்தி அவனை கயிறு கட்டி தரன்னு இழுத்துட்டு கூடவே அவன் திருடின கோயில் நகை இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ ராஜா முன்னாடி போய் நிற்கிறாரு. யாராலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ அந்த இடத்துல பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. கோயில் நகையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து ராஜா காலடியில் போய் வைக்க ராஜாக்கு இப்போதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க, உனக்கு நான் சன்மானமா 1000 பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொற்காசுகளை ராஜாவே தான் கையால ஹீரோ கையில கொடுக்க போக அப்ப அங்க இருக்கக்கூடிய மந்திரிகளும் மோசமான காவலாளிகளும், ராஜா நீங்க எப்படி அவன் கையில போய் பொற்காசுகளை கொடுக்கலாம், நீங்க அவன் லெவலுக்கெல்லாம் இறங்கவே கூடாது, ஆனால் எங்க இருக்கணுமோ அங்கதான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜாவை தடுத்து நிறுத்தி அவர் கையிலேருந்து பொற்காசுகளை காவலாளி கையால நம்ம ஹீரோ காலடியில் தூக்கி வீசி அடிக்கிறாங்க. போய்கிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை அந்த இடத்துலயும் அவமானப்படுத்த அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனுக்கு எல்லாரையும் மூக்கடைக்கிற விதமா, இங்க பாரு ராஜா, நான் இந்த பொற்காசுகளுக்காகலாம் இதை போய் நான் மீட்டு கொண்டு வரல, உங்க ராணி உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க, அது போக என் மக்களுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு ரொம்ப கர்வமா அங்க பேச ராஜாவே கீழே இறங்கி வந்து நம்ம ஹீரோ பார்த்து இன்னிலிருந்து நான் அவனுக்கு மணியக்காரன்ற ஒரு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பட்டத்தை நம்ம ஹீரோ கொடுக்க அவ்வளவுதாங்க அங்க இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ சனத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா இவங்க எல்லாரையும் மனுஷனா கூட ட்ரீட் பண்ணாம கீழே அடக்கி வச்சிருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராஜா மூலியமா நம்ம ஹீரோக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த அங்கீகாரம் மூலியமா ஹீரோடைய மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோடைய மக்களை மேல கூட்டு வர, ஆனா இன்னமும் அந்த ஊர்ல ஜாதி பிரச்சனை போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி மேல் ஜாதிக்காரங்க போடக்கூடிய துணியை கீழ் ஜாதிக்காரங்க தான் வந்து நெய்து கொடுப்பாங்க. ஆனா அந்த துணி இவங்களுடைய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஒரு நாள் இவங்க நெய்ஞ்ச துணியெல்லாம் சிலது ரிஜெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் வேஸ்டா ரிஜெக்ட் ஆன துணி தானே, இதெல்லாம் நாங்க உடுத்திக்கிறோம் சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் இவங்க உடுத்திக்கிட்டு வெளியில வராங்க. அப்படி உடுத்திக்கிட்டு வர இந்த துணியை மேல் ஜாதிக்காரங்க பார்த்துட்டு காவலாளிகளோடு போயிட்டு நீங்க எப்படி இந்த துணியை உடுத்தலாம் சொல்லிட்டு எல்லாரும் கட்டி போட்டு அடிச்சு துன்புறுத்துற விதமா அவங்க காலில் எல்லாம் சூடு வைக்கிறாங்க. இதோட இவங்களோட அராஜகம் ஓயல. அடுத்தா பெண்கள் மூக்குத்திக்கினாலும் நீங்க எப்படி மூக்குத்திக்கலாம் சொல்லிட்டு மூக்க அறுத்துறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் இவனுக்கு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இந்த நியூஸ் நம்ம ஹீரோவுடைய காதுக்கும் போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா ஒரு நாள் பதிலடி கொடுப்போம், வர திருவிழால நம்ம யார் நம்ம நிரூபிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு ஒண்ணு கூடி அடுத்த சீன்ல ஊர் திருவிழா. அந்த ஊர் திருவிழால எதெல்லாம் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது அத்தனையுமே நம்ம ஹீரோ அந்த ஊர்க்காரங்களை வச்சு பண்ண வைக்கிறாரு. முதல்ல பெண்கள் மேலாடை கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்டபடி மூக்குத்திக்கிறாங்க. இப்படி என்னென்னலாம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது அத்தனையுமே அவங்க பண்ண அப்போ அந்த இடத்துல திரும்பவும் இந்த ஆதிக்க சமூகத்தினர் வந்துடுறாங்க. அவ்வளோதாங்க, 2 கேங் இடையே பயங்கரமா ஒரு கலவரம் ஏற்படுது. கலவரத்தில் நம்ம ஹீரோ நிறைய மேல் ஜாதிக்காரங்களை வெட்டி வீசுறாரு. இதுக்கு நடுவில் ஒருத்தன் காட்டுக்குள்ள இருந்து ஹீரோவை ஷூட் பண்றான். யாரா இவன் ஷூட் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை துரத்திட்டே போனா இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கொஞ்சம் போன்ற ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்தாருல, ஜெயிலுக்குள்ள இருந்தபடியே நம்ம ஹீரோவுடைய கதையை முடிக்கணுன்றதுக்காக தான் ஆள் அனுப்பிடுவான். நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண வேற யாரும் இல்ல, நன் குரூப். அவன் தான் ரசவையில் இருக்க ஒரு ஆளே நம்மளுக்கு இப்படி ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிறாரு. அடுத்த சீன்ல இப்போ நம்ம ஹீரோ நிறைய மேல்ஜாதிக்காரங்களை வெட்டி வீசிருக்காருல, இது அரசர் காதுக்கு போகுது. உடனே அரசர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்துச்சு, ஏன் இந்த கலவரம் அப்படின்றவா நம்ம ஹீரோவை அரசவையில நிக்க வச்சு ராஜா கேள்வியே கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோவா, உங்க மந்திரி சபையில இருக்கவங்க எல்லாமே திட்டு பசங்க, பெண்கள் மானத்தை மறைக்கிறதுக்கு எதுக்கு வரி கட்டணும், மூக்குத்துனா மூக்க வெட்டுறாங்க, நீங்க மன உளைச்சல் இருக்கீங்கன்னு உங்க மனைவி என்கிட்ட வந்து கேட்டதுக்காக தான் ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருந்த அந்த திருடனையும் உங்ககிட்ட பிடிச்சிட்டு வந்து கொடுத்தேன், அது போக நகையும் மீட்டு கொடுத்தேன். ஆனா உங்க அரசவையில் இருக்கவங்களே திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ குற்றச்சாட்டா வச்சுட்டு இருக்க. ஓகே, அதை விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி ராஜாவும் சொல்றாரு. அப்ப டைமிங்ல பூசாரிங்களாம் வந்து நகை இப்பதான் கிடைச்சிருக்கு, நம்ம கண்டிப்பா அடுத்த 2 நாளைக்கு பூஜை பண்ணும், அது வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ராஜாவை ஹோல்ட் பண்ண. சரி ஓகே, 2 நாள் கழிச்சு விசாரிச்சு யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அது அரசவையை சேர்ந்த மந்திரியா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு மாதிரி ராஜா சொல்லி அனுப்பிடுறாரு. அன்னைக்கு ராத்திரியே இந்த அரசவை சேர்ந்த சில மந்திரிங்கெல்லாம் இதுக்கு மேலே நம்ம இந்த வேலையத்தை உயிரோடு விடக்கூடாது, அவனை சூழ்ச்சி பண்ணியாச்சும் அவனை கொண்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி இவனுங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு பிளானை போறானுங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற விதமா இந்த பக்கம் நம்ம வேலாயுதம் தாளங்களோட போட்ல வேற ஒரு ஊருக்கு பயணப்படும் போது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல எல்லாத்துலயும் மயக்க மருந்து கலந்து கொடுத்துறாங்க. அவ்வளவுதாங்க, அந்த இரவு நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்கும்போது அரசவை சேர்ந்த வில்லன்கள்லாம் படகுல இறங்கி அறாமாரியா வெட்டி வீசுறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்தாலும் எந்திரிச்சு வந்து தான் மக்களை காப்பாற்றுற விதமா பயங்கரமா போராடுறாரு. ரசியில அந்த அரசவை சேர்ந்த மந்திரியை வெட்டி வீச போகும்போது அப்ப டைமிங்ல ஹீரோடைய முதுகுல யாரோ கத்தியில குத்துறாங்க. யாரான்னு பார்த்தா அது இந்த கண்ணன் குரூப். கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும்
வரைக்கும் அவனுக்கு எல்லாரையும் வெட்டி வீசிட்டு நம்ம ஹீரோவும் அந்த படகுலேயே உயிரிழக்கிறாரு. ஏழை எளிய கீழ்ஜாதி மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாவீரன் இறந்து போயிட்டான்ற செய்தி கேள்விப்பட்டதும் அந்த ஊர்க்காரங்களாம் பயங்கரமா அடிச்சுட்டு அழுகுறாங்க. அதே சமயம் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் ஹீரோ போயிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோக்கான இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்ச அடுத்த நாளே மேல் ஜாதிகாரங்களாம் காவலாளிகளோட வந்து வரி கட்டாம எந்த ஒரு பொண்ணும் மேலாடை உடுத்தவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்றான். அதுலயும் குறிப்பா நங்கேலி என்ன பண்ணாலும் நான் வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதமா இருக்க நங்கேலியும் அவங்க அப்பாவையும் 2 பேரையும் கட்டி போட்டு வரி கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு அடி விழுந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இது அத்தனையும் பொறுத்துக்கிட்டு இருக்க நங்கேலி பக்கத்துல அடி வாங்கிட்டு இருக்க தான் அப்பாவை பாக்குறா. அப்பாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. சரி ஓகே நான் வரி காட்டுறேன் அப்படின்னு மாதிரி கடைசியா ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு அழுத்து விடுறாங்க. அப்படி அழுத்து விட்டதும் வீட்டுக்குள்ள வந்த நங்கேலி தான் அப்பாவை பிடிச்சி அழுதுட்டு வெளியே வந்ததும் நாங்க எங்களுடைய மார்பகத்தை மறைக்கிறதுக்காக போடக்கூடிய இந்த மேலாடைக்காக உங்களுக்கு நான் வரி கொடுத்தே ஆகணும்ல, இந்தா உங்களுக்கு வரி தானே வேணும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பின்னாடி வச்சிருந்த வெட்டருவாவை எடுத்து தன்னுடைய 2 மார்பகங்களையும் அறுத்து வாழையில வச்சு அவங்க கையில கொடுத்துறா. அவ்வளவுதான். இதை பார்த்தவங்க எல்லாரும் ஒரு பக்கம் அதிர்ச்சியாவ அப்படியே அந்த இடத்துல நங்கேலி ரத்த வெள்ளத்துல இறந்து போயிடறா. இந்த விஷயம் ராஜா காதுக்கு போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு உடனே நங்கேலியோட பாடியை அவசரமா எரிக்க பாக்குறாங்க. அப்ப அங்க இருந்த நங்கேலியோட முறைமாமன் அவனால பொறுத்துக்க முடியாம நங்கேலி எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தீக்குள்ளே போய் விழுந்துறான். இப்படி அடுத்து இவனுங்க பண்ண அராஜகத்துல 2 உயிர் போயிருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களால பொறுத்துக்க முடியாம எல்லாரையும் போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஊரே ஒரு மாதிரி குளிந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இந்த செய்தி ராஜாவுடைய காதுக்கு போகுது. அப்புறம் தான் ராஜா ஒரு முடிவெடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் மேலாடை உடுத்ததுக்காக விதிச்சிருக்கக்கூடிய இந்த வரி தானே, இதுக்கு மேல் யாரும் வரி கட்ட வேணாம், மேல் ஜாதி கீழ் ஜாதி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா பெண்களும் மேலாடை உடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஊரே அமைதியாவது. என்னதான் 19ஆம் நூற்றாண்டிலே நங்கேலியால பெரிய புரட்சி ஏற்பட்டு வரி விலக்கு கொண்டு வந்தாலும் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதை அவனுங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்கானுங்க. காலப்போக்கில் அதுக்கப்புறம் தான் அது டோட்டலா அபாலிஷ் ஆயிருக்குன்ற மாதிரி இந்த கதை மூலியமா சொல்லி பாடத்தை முடிகிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த 19ஆம் நூற்றாண்டு படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹை பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை.